இப்படி அநியாயம் பண்ணுவீங்க அப்படிங்கிற அளவுக்கு புதிய மோட்டார் வாகன சட்டத்தோட புதிய அபராத விதிமுறைகள் என்ன, இதுக்கு சமூக ஊடகங்கள்ல வந்த விமர்சனம் என்ன? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில போக்குவரத்து காவல்துறையோட புதிய அபராத விதிமுறைகளை நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அந்த அளவுக்கு தான் இந்த புதிய விதிமுறைகள் இருக்கு. வாகனத்துல போகும்போது செல்போன் யூஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் அபராதம். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனா 10,000 அபராதம். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனா 10,000 அபராதம்ங்கிறது கூட நியாயமா இருக்கு. ஆனா பின்னாடி உட்கார்ந்து இருக்கவரு குடிக்கலனாலும் குடிச்சிட்டு அவர் வண்டி ஓட்டுறனால பின்னாடி உட்கார்ந்து இருக்கவருக்கும் 10,000 அபராதம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல. வாகன பந்தயம், இந்த ரேஸ் எல்லாம் போவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் போனா அதுக்கு ஒரு 10,000 அபராதம். தேவையில்லாம ஒலி எழுப்புனா அதுக்கு ஒரு 2,000 அபராதம். இந்த ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வண்டி இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு இடையூறு தர மாதிரி ஏதாவது நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுக்கும் 10,000 அபராதம். இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அபராத விதிமுறைகள் இருக்கு. இது எல்லாமே ஓகே. ஆனா இப்ப வாகனங்கள் சாலையில போற அந்த சாலை என்ன நிலைமையில இருக்கு? இது யார் போட்டது? கவுன்சிலர், எம்எல்ஏ இவங்க போட்டது. அந்த ரோடு எப்படி இருக்கு? இன்னைக்கு குண்டும் குழியுமா இருக்கு, மழை பெஞ்சா தேங்கி இருக்கு. அப்ப அவங்க மேல நீங்க கேஸ் போடுவீங்களா, ஃபைன் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்ல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பஸ்ல 50 பேர் தான் போக முடியும். ஆனா 100 பேருக்கு மேல ஏத்துறீங்க. அப்போ உங்க மேல கேஸ் போட முடியுமா? இப்போ நீங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரி 5,000 10,000ன்னு சொல்லிட்டு ஃபைனோட அமௌண்ட் வச்சிருக்கீங்க. நாங்க வாங்குற சம்பளமே பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அப்போ எல்லா சம்பளத்தையுமே உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டா நாங்க எப்படி எங்களோட குடும்பத்தை நடத்துறது? இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாலின் அவர்கள் இதை பத்தி ஏதாவது கேட்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கவுன்சிலரா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், மந்திரி, இவங்க எல்லாருக்குமே ஒரு ரோடு போடுறது கான்ட்ராக்டா இருந்துச்சுன்னா அதுல எப்படி ஆட்டையை போடுறது, லஞ்சம் வாங்குறது, இதை பத்தி தான் யோசிக்கிறாங்களே தவிர மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி யாருமே யோசிக்கிறது இல்ல. ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியும் இன்னைக்கு அந்த நிலைமையில தான் இருக்கு. முதல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு கீழே இருக்கவங்க அவங்க எல்லாருமே அவங்க பக்கம் இருக்க தப்பை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா மக்களுக்கு இந்த மாதிரி ஃபைன் போடுற ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க முதல்ல சரியா இருந்தாதான் அடுத்து மத்தவங்களை கேள்வி கேட்க முடியும். நீங்க உங்களோட தப்பெல்லாம் சரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா மக்களும் நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்பாங்க அப்படின்னு சோசியல் மீடியால விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த புதிய மோட்டார் வாகன சட்டத்தோட புதிய அபராத விதிமுறையை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.